வணக்கங்கள்னா உங்கள் சைனிங் ஸ்டார் அபிராமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓவர் ஆட்டிடியூட் உங்களோட பண்ணுற ஒரு க்ரஷ்ஷை, ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுற க்ரஷ்ஷை தூக்கி போடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேருக்கு க்ரஷ் இருக்கும், லவ் இருக்கும். அந்த லவ்வருக்கு வந்து இன்னொரு லவ் இருக்கும். நம்மளால் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. உடனே பிரேக்கப் பண்ணிடணும் அப்படிலாம் நினைக்கிற பர்சனும் இருப்பாங்க. உடனே என் க்ரஷ்ஷை அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிற பர்சனும் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுல மட்டும்தான் இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட க்ரஷ்ஷை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எனக்கு எப்படியாவது இந்த ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுற க்ரஷ்ஷை வந்து என் மைண்டில் வந்து தூக்கி எறியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அந்த மாதிரி மெடிடேஷன் ஏதாவது பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கிளியர் யுவர் மைண்டு. உங்களோட மைண்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. என்னென்னா, நம்ம வந்து ஒரு க்ரஷ்ஷாக ஒருத்தங்க மேலே நினைப்போம். பொதுவாகவே சொல்கிறேன், நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது. நம்மளை ஒருத்தங்களுக்கு பிடிக்கும், அவங்கள நமக்கு பிடிக்காது. மொத்தத்தில் இப்படி தான் நம்ம ட்ரையாங்கிள் மாதிரியே ஓடிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலாக என்னென்னா, உங்களோட க்ரஷ் ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடாக இருக்காங்க, நம்ம பார்த்தா கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு சமயத்துக்கு மேலே அவங்களே நம்மளை வந்து பார்ப்பாங்க. எப்படின்னா, நீ லைனில் நில்லு அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அவங்கள வந்து ஓகே அவங்கள விட்டு நம்ம எப்படி லீவ் ஆகுறது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி க்ரஷ்ஷெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது. ஓவர் ஆட்டிடியூடில் இருந்துட்டு நம்ம போய் அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து என்ன இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மளை ட்ரீட் பண்ணுறதுலாம் நமக்கு பிடிக்குமா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம லவ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கணும். யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கா, கிளியர்லி உங்களுக்கு வந்து ஒருத்தங்க மேலே க்ரஷ் இருக்கா, ஓகே எனக்கு இவங்க மேலே க்ரஷ் இருக்குப்பா, நான் இவங்களை எப்படி சொல்கிறது, நான் அதுக்கப்புறம் லவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் வரும். அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அந்த க்ரஷ்ஷுக்கு கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது, ஆமாம் போ இதெல்லாம் ஒரு ஆளா நம்மளை வந்து க்ரஷ்ஷாக நினைக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணாலோ, இல்லை வெயிட் பண்ணட்டும் நம்மளை வச்சு மற்றவங்கள பாசிட்டிவ் ஆக்கணும்னு நினச்சாலோ, இது ரெண்டுமே வந்து நமக்கு டேஞ்சரு. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நமக்கு தான் டேஞ்சரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம க்ரஷ்ஷாகவே இருந்தாலும் அவங்களோட அந்த கேரக்டர் வைஸில் ரொம்ப ஆட்டிடியூடாவோ இல்லை நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்பவே பேடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக த்ரோ பண்ணிவிடுங்க. நமக்கு தேவை கிடையாது. இல்லைனா நான் இன்னொரு ஆளை சைட் அடிக்க போகிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. முதல்ல உங்களை வந்து நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, ஒரு ஹை வேல்யூவான பர்சனாக நினைங்க. அப்படியே நம்ம தான் வந்து நம்மளை யாருமே க்ரஷ்ஷாக நினைக்கல, நம்ம ஒருத்தங்க மேலே க்ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக அடிக்ட் ஆகிட்டு இருந்தோம்னா அது ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து ரொம்பவே இதுவாக இருக்கும். அவங்க என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக தான் இருப்பாங்க. நம்ம க்ரஷ் இன்னைக்கு நம்மளை பார்க்கலையே அப்படின்னு சோகத்தில் இருப்போம். அதெல்லாம் தேவையா? இனிமையாவது 2025 யாராவது உங்களை கிளியர்லி ஒரு பேடாக ட்ரீட் பண்ணாங்கன்னா வந்துருங்க. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்மளோட க்ரஷ் நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, நமக்கும் அவங்க சேம் ரெஸ்பெக்ட், சேம் வேல்யூ, நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே நம்மளையும் அவங்க ஒரு க்ரஷ் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணாங்கன்னா, க்ரஷ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு ஜாலியாக தானே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரே வழியில் நம்மளே ஒன் சைடு க்ரஷ்ஷாகவும் இருந்தாங்கன்னா நல்லாவாங்க இருக்கும். அதெல்லாம் வேணாம், அவங்க க்ரஷ்லாம் தூக்கி போட்டுருங்க, நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு 1000 ஜோடி இருக்கும், அந்த ஜோலியை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.